என்ன சொல்றதுன்னு தெரியல. ஹாய் ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இட்ஸ் மீ கான் ஹால் எபிசோட் ஆஃப் கிளாசிக் ப்ரோ. எஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வழியா இன்னொரு வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் நான் பண்ண வீடியோக்கு நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க. அண்ட் ஏன் இந்த மாதிரிலாம் வீடியோ பண்ண மாட்டேங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோ இன்னொன்று பண்ணு அப்படின்னீங்க. நான் அதே மாதிரி ஒரு வீடியோ பண்ணுவானான்னு தெரியல. பட் அதே மாதிரி அதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் எடுத்து வந்திருக்கேன். எஸ் கைஸ், நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஒரு 30 நாள் டீஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்தேன். அண்ட் அதை பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ தந்திருக்கேன். அண்ட் எஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியாது, பட் ஆனால் கேட்க ஜாலியாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். 30 நாள் நான் வந்து இன்ஸ்டாகிராம் டீஆக்டிவேட் பண்ணேன். நான் ஏன் அப்படி டீஆக்டிவேட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹேட் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ். அண்ட் என்ன மாதிரி இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதிகமாக வந்து இன்ஸ்டாகிராம் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்தது. ஏன்னா நான் வந்து என்னோட மொபைல் ஸ்டாட்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சது நான் அதிகமாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் எதில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறேன் டைம் பார்த்தா ஆப்வியஸ்லி ரீல்ஸ். ஸோ ரீல்ஸ். ஸோ இது நம்ம யாருக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யூஸ் ஆகுதான்னு தெரியல, பட் ஆனால் வந்து கம்பெனிக்காரனுக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. ஸோ கால் ஃபீச்சர்ஸ் அவங்க வருஷம் ஒரு ஃபீச்சர்ஸ் ரிலீஸ் பண்ணாலும் அந்த ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகுறது கிடையாது. டு பி ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். ஒரு ரீல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1 நிமிஷம் வச்சுப்போமே. 1 நிமிஷம் ஒரு வீடியோ பார்த்துக்கப்புறம் அடுத்து இன்னொரு நிமிஷம் ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிப்போம். அண்ட் அடுத்தது என்னன்னு சொல்லி நம்ம போய்கிட்டே இருப்போம். அண்ட் அந்த ரீல்ஸுக்குள்ளே குழிக்குள்ளே குதிச்சு நம்ம அதில் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கப்போமே. அதுதான் நடந்தது. அண்ட் எனக்கும் அதுதான் நடந்துட்டு இருந்தது. ஸோ ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சது வந்து எனக்கு ஒன்றே மட்டும்தான் தோணுச்சு. அண்ட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் அதில் விழுந்துட்டேன். அண்ட் அதை நான் வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் மேலே ஆயிடுச்சு வச்சுப்போமே. எஸ், நம்ம அப்படி பிரிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கால்டு பிஃபோர் லாக்டவுன், ஆஃப்டர் லாக்டவுன் அப்படின்ற மாதிரி நம்ம லைஃப்பை பிரிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் பிஃபோர் லாக்டவுன் நம்ம அதிகமாக ரீல்ஸ் நம்ம பார்த்ததில்லை. அண்ட் ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறமா நம்ம வந்து லாக்டவுன் டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். அதனால அந்த டைமில் நம்ம அதிகமாக பார்த்தது ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ். இதெல்லாம் நம்ம பெருசாக பூம் ஆகாத டைம் நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய பேருக்கு ஸ்பேம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எஸ், நான் பார்க்குறது எல்லாத்தையும் தூக்கி அவனுங்களுக்கு அனுப்பிவிட்டு அவனுக்கு 10 பேர் எனக்கு அனுப்பினேன். ஒரு நாளைக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒருத்தனுக்கு மட்டுமே ஒரு 50 ரீல்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எத்தனை பேருக்கு நான் சென்ட் பண்ணியிருப்பேன் யோசிங்க. அவனு ரிட்டன் எனக்கு ஒரு 50 ரீல்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுறான்னா, அப்போ அவன் எத்தனை பேருக்கு சென்ட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஸோ அதுலேருந்து நான் இப்போதைக்கு வெளியே வந்தேன். அண்ட் எஸ், ஐ வாஸ் டூயிங் டீடாக்ஸிங். டீஆக்டிவேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டே. அண்ட் எனக்கு என்ன நடந்தது அப்படின்னா, கொஞ்சம் கை நம்மன்னு இருந்தது. ஒரு 2 நாளைக்கு ஒரு நம்ம தான் இருந்தது. என்ன பண்ணுறது அப்படின்னு டக்குன்னு ஃபோன் தூங்கினா ஒன்றுமே இல்லை. இன்ஸ்டாகிராம் இருக்கா, ஓப்பன் பண்ணி பார்த்தா அக்கௌண்ட்டு ஓகே லாகின் கிடையாது. ஏன்னா நான் கொஞ்சம் சோம்பேறி. ஏன்னா பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணுறது நான் கொஞ்சம் சோம்பேறி. அதனால் எனக்கு வந்து டக்குன்னு எனக்கு பாஸ்வேர்டு ஞாபகமும் இருக்காது. நான் பாஸ்வேர்டு பார்க்கணுன்னா நான் அட்லீஸ்ட் ஐ ஹேவ் டு டேக் என்னோட டைரியில் நான் என்னோட பாஸ்வேர்டு நான் எழுதி வச்சிருப்பேன். அண்ட் அந்த பாஸ்வேர்டு நான் பார்த்தா தான் மட்டும் எனக்கு பாஸ்வேர்டு ஞாபகம் இருக்கும். அது டைரி தூக்கிறதுக்கும் எனக்கு ஒரு சோம்பேறித்தனம். அண்ட் அதனால் நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் தூக்கி பார்க்கும்போது ஓகே என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொல்லிட்டு நான் திரும்ப ஃபோனை கீழே வச்சிருவேன். அவ்வளோதான் நடக்கும். இன்ஸ்டாகிராம் ஆப் மட்டும்தான், ஐகான் மட்டும்தான் இருக்கும். பட் நான் யூஸ் பண்ணுறதில்ல. பட் என்னோடைய சேனலோடைய அஃபிஷியல் ஐடி மட்டும் இருக்குது. எனக்கு அந்த அஃபிஷியல் ஐடி கூட பாஸ்வேர்டு தெரியாது, நான் மறந்துட்டேன். ஸோ சப்போஸ் அந்த பாஸ்வேர்டு யாராவது அந்த அக்கௌண்ட்டை திருடினா கூட என்னால் ரெக்கவரி கூட பண்ண தெரியாது. ஸோ அதனால் அந்த அளவில் தான் அந்த அக்கௌண்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் அந்த அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணாமல் இப்போதைக்கு இருக்குது. அதுவும் இன்ஆக்டிவாக இருக்கிறனால ஸோ மோஸ்ட்லி அதில் எனக்கு எதுவுமே இருக்காது. அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ளே எனக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரியலைஸ் பண்ணது வந்து நான் அதிகமான டைம் வந்து எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, என் ஃபோனில் சார்ஜ் நிற்க ஆரம்பிச்சது. என்னடா ஃபோனில் சார்ஜ் நிற்க மாட்டேங்குது, ஃபோன் ஹீட் ஆகிறது இஷ்யூஸ் இல்லை, எதுவுமே இல்லாமல் இருந்தது. அண்ட் அப்போ தான் புரிஞ்சது, ஓகே நம்ம வந்து ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அண்ட் ஒரு பக்கம் வந்து ஒர்க் பார்த்துட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் ரீல்ஸையும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் மாற்றி பண்ணிட்டு இருந்தனால அப்போ நம்ம ஃபோன் வந்து இப்போ தான் தாங்கும் சார்ஜ் கரெக்டாக. நம்ம வந்து அப்புறம் யோசிச்சிட்டேன், நம்ம ஐஃபோனை குறை சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஐஃபோன் நல்லாவே சார்ஜ் நிற்குது. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் நான் பார்க்குறத ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா. அண்ட் தென் வேறு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தேவையில்லாத பர்சன்ஸ்லாம் என் லைஃப்லேருந்து விட்டு போக ஆரம்பித்தாங்க. எஸ், அன்வான்ட் பர்சன்ஸ். ஸோ குவாலிட்டியான பர்சன்ஸ் எனக்கு திரும்ப என் லைஃப்பில் இருக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அன்வான்ட் பர்சன்ஸ்லாம் என் லைஃப் விட்டு வெளியே போக ஆரம்பித்தாங்க. தட் இஸ் குட். ஸோ ஏன்னா வந்து டு பி ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் பிரோஜனமே இல்லாத போது நம்ம லைஃப்பில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் அவங்களுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அப்போ நம்ம யாரும் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சது இல்லை. கரெக்டாக டு பி ஆனஸ்ட்டாக அதை என்ன சொல்ல முடியும். போனதுக்கப்புறமா நம்மளுக்கு இன்னும் ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டி ஆஃப் டைம் கிடைக்க ஆரம்பிச்சது. எனக்கு ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு டைம் கிடச்சிது. அண்ட் எஸ்,
நான் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சேன். அண்ட் நைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யூசுவலா வந்து நம்ம தூங்க போறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபோன தான் நோண்டுவோம். ஃபோன் நோண்டும்போது என்ன பண்ணுவோம்? வேற எங்க போவோம்? Instagram ரீல்ஸ் தான் போவோம். அண்ட் அந்த ரீல்ஸ் பார்க்குற டைம் கூட எனக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. அந்த டைம் பதிலா நான் வேற ஏதாவது ப்ரோஜனமா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருந்தேன். காஃபி கூட ஜாலியா ஆடிட்டு இருப்பேன். நான் வந்து அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல தான் நான் வந்து ஒரு பெட் அடாப்ட் பண்ணேன். ஹி இஸ் அ கேட். நான் அவன் கூட நைட்லாம் வந்து கொஞ்சம் ஜாலியா ஓடுறது, ஆடுறது, அவன் கூட ஹைட் அண்ட் சீக் ஆடுறது. அண்ட் அவன் ஒரு டாய் எடுத்து வந்து குடுப்பான். நான் அவனுக்கு தூக்கி போடுவேன். அவன் எனக்கு தூக்கி வந்து குடுப்பான். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் நைட்லாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சு வச்சுப்பேன். சுற்றி இருக்கிற என்ன நடக்குது அப்படின்ற மோஸ்ட்லி இப்போ ஸ்க்ரீன் டைம்லேயே உட்காந்துட்டு அண்ட் அதுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய மாற ஆரம்பிச்சது. ஸோ அது எனக்கு ஒரு வகையில் யூஸ்ஃபுல்னு சொல்லலாம். அண்ட் யூஸ்ஃபுல் இல்லைன்னு சொல்ல முடியாது. யூஸ்ஃபுல்னு சொல்லலாம். இதனால எனக்கு நிறைய விஷயங்கள் நிறைய கெயின் பண்ணேன். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கோ எதுக்கோ அப்படிலாம் வந்து சொல்ல மாட்டேன். எனக்கு பெஸ்ட் டைம் கிடச்சிது. இதனால உன் லைஃப் உருப்பட்டுச்சு, பெருசாக உருப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, பெருசெல்லாம் ஒன்றும் மாறலை. டு பி ஆனஸ்டாக சொன்னால் பெருசாலாம் எதுவுமே மாறலை. அது அப்படியே தான் இருக்குது. அண்ட் என்ன மாதிரி இருக்கணும் அப்படியே தான் இருக்கான். அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அப்படியே தான் இருக்குது. எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் எல்லாருக்கும் லைஃப்லையும் எல்லா ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி அந்த ப்ராப்ளம்ஸ் அப்படியே தான் இருக்குது. பட் ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இது அதனால கூட இப்போ என்னால் உட்காந்து வீடியோ பண்ண முடியுது. ஏன்னா நான் வந்து ஷார்ட்ஸில் உட்காந்து பார்க்கும்போது நான் வந்து ஒரு கான்டென்ட் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஆல்மோஸ்ட் கேட்டது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக நான் அதை பண்ணணும்னு நினச்சிட்டேன். ரொம்ப வருஷம் சொல்ல முடியாது, சாரி, ரொம்ப மாதமாக வந்து நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாம் என்னைய டைம் வந்து முடக்கி வச்சிருந்தது. நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் நம்மளுக்கு 10 பேர் ரீல்ஸ் அனுப்பும்போது 10 ரீல்ஸ் நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண ஆரம்பிப்போம், அதில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருந்தது. அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இப்போ என்கிட்ட இல்லை. அண்ட் இதனால் இப்போ நான் வந்து கொஞ்சம் யோசிச்சு ஏதோ ஒரு வீடியோ ஒன்று பண்ணுறேன். அண்ட் ஷார்ட்ஸ் ஏதோ பண்ணுறேன். அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோஸ் நான் சில எடிட்லாம் பண்ண முடிஞ்ச டைமில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இதனால் கொஞ்சம் என்னோட குவாலிட்டி டைம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரியல உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் ப்ரொடக்டிவாக பண்ணணுக்காக நான் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் நான் ஓப்பன் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து அந்த விதத்தில் எனக்கு யூஸ் ஆகலை. அண்ட் நீங்களாம் எப்படி யூஸ் பண்ணிட்டீங்க தெரியல. ஸோ ஓகே. அண்ட் ஸோ கமான் கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நம்ம அடுத்த இன்னொரு வீடியோ பண்ணும்போது மேஸாக ஏதாவது ஒன்று பண்ணலாம், நல்ல கான்செப்டோட பண்ணலாம்னு நினைக்கிறேன். அண்ட் வ்ளாக் பண்ணணும்னு நிறைய நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வ்ளாக் பண்ணலை. பண்ணுறதுக்கும் கரெக்டான டீமும் இல்லை, கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ தனியாக போய் ரோட்டில் போய் நின்றுட்டு ஹாய் ஹலோ கைஸ் அப்படின்னு சொல்லி நான் நின்றேன். எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும்ல. ஸோ இந்த ஒரு 4 ரூமில் உட்காந்து நான் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் எனக்கும் கொஞ்சம் ஒரு கூச்சம் இருக்குமா இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து வெளியே போய் வ்ளாக் பண்ணணும்னு ஆசை இருக்குது. பட் என் கூட யாராவது துணைக்கு இருந்தாங்கன்னா நம்ம உட்காந்து ஜாலியாக செல்ஃபி ஸ்டிக்கை பிடிச்சிட்டு வாங்க பாய்ஸ் எப்படி பாய்ஸ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசலாம்னு தோணும். அண்ட் அது ஃபியூச்சரில் அதெல்லாம் நிறைய பிளான் பண்ணலாம். அண்ட் ஒன்றா இப்போ தானே கொஞ்சம் ஒன்றா ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு இப்போ தான் நம்ம 1000 ரீச் ஆகிட்டோம். அண்ட் கூட சீக்கிரத்தில் ஒரு 2K ரீச் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் நிறைய பிளான்லாம் வச்சுருக்கேன். ஒன்றா நம்ம அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அண்ட் கேம்ஸ்லாம் நிறைய நான் பண்ணிகிட்டு இருக்கேன். டிகிரி லைவில் நான் வந்து கேம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சப்போஸ் யாராவது என்னை லைவ் மிஸ் பண்ணிங்கன்னா அண்ட் என்னோடய லைவில் நீங்கள் செக் பண்ணால் நான் எப்பவுமே லைவில் தினமும் 8 மணிக்கு மேலே நான் லைவில் தான் எப்போவுமே இருப்பேன். அண்ட் என்னை பார்த்துட்டு எப்பவுமே என் கூட சேட் பண்ணலாம், பேசலாம், எல்லாம் இன்ட்ராக்ட்லாம் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் இல்லையே, அதனால் இன்ஸ்டாகிராம் தான் பேசணும் அவசியம் இல்லை. அண்ட் யூ கேன் டாக் வித் மீ இன் யூடியூப். ஓகே, வேறு என்ன இருக்குது? ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுலாம் நினைக்கிறேன். Until then, it's me Khan. See you soon in another video, in another vlog. Bye and peace. Tata. இன்னும் கிளம்பலையா? சரி, போயிட்டு வாங்க. டாட்டா.